ஹாய் லகஸ், வெல்கம் பேக் டு FX Studio தமிழ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி உங்கள் நார்மல் ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் ஏஸ்தட்டிக்காக இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க மாதிரி இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணுமா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அதுவும் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் ரொம்பவே சிம்பிளாக அந்த ஒரு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ChatGPT அப்ளிகேஷன் இல்லாட்டி வந்து ஜெமினி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம ப்ராம்ப்ட் இருக்கும். இதில் பாய்ஸ் ப்ராம்ப்ட், கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட், 2 ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட் வந்து இதை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன் நான். இப்போ இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு வந்து பொக்கே, உங்களுக்கு என்ன பொக்கே வேணும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன வேணும், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கையில் என்ன ஃப்ளவர் வச்சுருக்கணும் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ரோஸ் ஃப்ளவர்னு இருக்குது. இது வந்து அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வேணுமோ அந்த ஃப்ளவர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட் அப்படியே 9:16 அப்படின்ற ரேஷியோ நான் கொடுத்துருப்பேன். இது வந்து நீங்கள் இரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வந்து இதில் போட்டுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட போகிறீங்கன்னா 4:5 அந்த ரேஷியோ வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இமேஜ் ஜென்ரேட் ஸ்டார்ட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்களா போதும், நம்ம இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருச்சா? இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம அவுட்புட் எப்படி இருந்துருக்கு அப்படின்றத பார்த்துலாம் நம்ம. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே, நமக்கு இமேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேவ் பட்டன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம் கேலரியில். ஒவ்வொரு இந்த கையில் பார்த்திங்கன்னா நம்ம பொக்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொக்கையில் அப்படியே கரெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே பாய்ஸ் ப்ராம்ப்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இப்போ நீங்கள் சேம் ஸ்டெப் தாங்க பண்ண போகிறீங்க. நீங்கள் ப்ராம்ப்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட போகிறீங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோட இமேஜில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பாய்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து இதில் கால் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் கையில் வந்து என்ன ஃப்ளவர் வச்சுருக்கணும் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரேஷியோன்னு போட்டுட்டு 9:16 அந்த போட்டுக்கோங்க. இல்லாட்டினா 16:9 அதை போட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 4:5 அதை வந்து போட்டுருங்க. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வந்து போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுத்தாலே போதும், நம்மளோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? சேம் ஸ்டெப் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை கொடுத்து நான் யூஸ் எல்லா ப்ராம்ப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நான் டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் கிடச்சிருச்சு. இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. இதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த இமேஜ் ஓகேன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட இமேஜஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னோட இமேஜஸ் ட்ரை பண்ணால் அவுட்புட் வருதா வரலன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்து நான் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. நான் சும்மா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் எனக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணும் அதை மட்டும் நான் வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துறேன், அப்லோட் கொடுத்துறேன். அப்லோட் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தலாம் நம்ம. ஓகே, இப்போ இதான் நம்ம அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம என்னோட இமேஜ் அப்லோட் பண்ணேன். சேம் எக்ஸாக்டாக என்னோட ஃபேஸே நம்ம கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் சேம் இதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் நல்லா சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நான் அப்லோட் பண்ண இமேஜ் இது வந்து அப்போ நம்ம அவுட்புட் இமேஜ். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து டெய்லியுமே எடிட்டிங் கண்டென்ட் புதுசாக போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து எடிட்டிங் கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து டெய்லியுமே எடிட்டிங் கண்டென்ட் புதுசாக போட்டிருக்கோம். எது ட்ரெண்டிங்கான எடிட்டிங்கில் வருதோ நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கோம் பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுங்க. ஓகே, இது வேறு நன்றி. நன்றி.